மேடம் உள்ள வாங்கண்ணா. என்னாச்சுண்ணா? மேடம் அருண் சார் குடிச்ச காஃபில மருந்த கலந்துட்டேன் மேடம். சூப்பர்ண்ணா. அருணுக்கு ஒன்னும் டவுட் வரலையே? இல்ல மேடம், ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு நான் தான் சும்மா இல்லாம கேட்டுட்டேன். ஏன்னு? அவருக்கு தெரியாம தானே நாம இதை செய்யறோம். நம்ம பண்ற வேலைய நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. சாரி மேடம், ஏதோ ஒரு டென்ஷன்ல என்னையும் மீறி கேட்டு தொலைச்சிட்டேன். அதுக்கு அருண் என்ன சொன்னாரு? அவருக்கு எந்த வித்தியாசமும் தெரியல மேடம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்பா, அப்போ பிரச்சனை எதுவும் இல்லல? ரெகுலரா போய் இந்த டைம்ல காஃபி கொடுத்துருங்கண்ணா. வைத்தியர் சொன்ன மாதிரி நாம ஒரு மண்டலத்துக்கு கொடுத்துட்டா போதும். அப்புறம் அவர் அந்த பழக்கத்துல இருந்து நம்ம காப்பாத்திடலாம். நீங்க கவலையே படாதீங்க மேடம், சாருக்கு இந்த மூலிகை காப்பியை கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஒரு நிமிஷம் இருங்க. மேடம் என்ன பண்றீங்க? இல்ல, நீங்க எனக்கு பண்ணது ரொம்ப பெரிய விஷயம்னா. உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும். அதுக்காக பணம் கொடுப்பீங்களா மேடம்? அண்ணா, தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்கண்ணா. என்னால முடிஞ்ச எதையாவது செய்யணும்னு தோணுது. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மேடம், அருண் சார் எனக்காக எவ்வளவுதோ செஞ்சிருக்காரு. அவருக்கு திருப்பி செய்யறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அந்த சந்தோஷமே எனக்கு போதும் மேடம். வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்ல மேடம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் வரேன் மேடம். அருணுக்கு எதுக்கு இவன் மருந்து கொடுக்குறா? அவனுக்கு என்ன பிரச்சனை? எதுவா இருந்தா நமக்கு என்ன? யாருக்கும் தெரியாம ரகசியமா ஏதோ ஒண்ணு பண்றா. இத வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுமே. போலாண்ணா. போங்கண்ணா. சரிங்க. அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. இங்க உட்காருங்கம்மா. போலாண்ணா.